السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த 5 திக்ருகளையும் ஓதுவோம். இந்த திக்ருகளை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியிலுள்ள அனைத்து பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். அதே போன்று எல்லா விடயத்திலும் அல்லாஹ்வினுடைய உதவியும் பாதுகாப்பும் கிடைக்கும். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 5 திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர்களை நமக்கு ஏற்ற நேரத்தில் ஓதலாம். ஆனால் ஃபஜ்ருக்கு பின்னால் ஓதி அன்றைய நாளை ஆரம்பித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தொழிலிலும் சரி, அதே போன்று நாம் செய்யக்கூடிய வேலைகளிலும் சரி, அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான திக்ர்கள். முதலாவது அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் என்று நாம் இந்த ஸலவாத்தை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத்து கேட்டு அல்லாஹ்விடம் நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வான். அதனால் தான் நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது முதலாவதாகவும் ஸலவாத் கூறுவோம். அந்த துஆவை கேட்டு முடித்த பின்னும் ஸலவாத் கூறுவோம். இவ்வாறு 2 ஸலவாத்துக்கு மத்தியில் நாம் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்து தருவான். அதே போன்று இரண்டாவது யா லத்தீஃபு யா அல்லாஹ், யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். மிகச்சிறந்த ஒரு இஸ்ம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கின்றது. அதில் ஒரு திருநாமம் தான் யா லத்தீஃப். இந்த யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மை நாம் 33 தடவை ஓதுவோம். அதே போன்று மூன்றாவது யா ஃபத்தாஹு யா அல்லாஹ், யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் என்ற இந்த இஸ்மையும் நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று நான்காவது சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற இந்த துஆவை நாம் 33 தடவைகள் ஓதுவோம். அதே போன்று இறுதியாக மீண்டும் ஸலவாத், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் என்ற இந்த ஸலவாத்தையும் ஓதி நாம் இந்த திக்ர்களை முடித்துக் கொள்வோம். இதன் பின்னால் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனைகளில் ஈடுபடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பலனை அல்லாஹ் வழங்குவான். நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான்.